இங்கேயும் சாமியாரை காணுமே. ஆமா சார். எங்க போயிருப்பான் அந்த ஆளு? மத்த எல்லா இடத்தையும் போய் சரி பார்ப்போம். சார். வாங்க. சொன்னா கேட்கறானுங்களா? ஒழுங்கா எம்பாட்டுக்கு செவனேன்னு பரதேசி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பப்ப நடக்கிற விஷயங்களை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னால பள்ளம் தோண்ட முடியலன்னு சொன்னதும் நீ ஆள் அனுப்பிச்சிருக்கணும். அதை விட்டு என்ன இந்த போலிச்சாமியாராக்கி அடே இப்படி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டியாடா. இப்ப போலீஸ் சாமியாருனா போலீஸ் அடிக்க கூடாத பகுதியெல்லாம் அடிக்கிறானுங்களாடா. அட பாவிகளா, ஏதாவது பேசிடா. பேசாம கிடந்த அந்த கிழவனை தூக்கிட்டு வந்து கொல்ல முயற்சி பண்ணி இப்ப போலீஸ்கார ஊரே வலை வீசி தேடிட்டு இருக்கானே. ஐயோ என்ன பண்ணுவே? ஏதாவது பேசி தொலைடா. போலீஸ் வர வரைக்கும் நல்லா தின்னல, அனுபவிச்சல, இப்ப என்ன திட்டியா? ஆமாடா, நான் சாப்பிட்டேன், உண்மைதான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்போ மொத்தமா ஜெயில போய் கழுவிங்க போறனே. என் கூட நீங்க வருவீங்களாடா? போங்கடா நீங்க எங்காச்சும். அதுக்கு என்ன பண்றது? பிரச்சனையாவும் தெரிஞ்சுதானே தப்பு பண்ணா. அப்படியா? சொல்லுவேடா சொல்லுவேன். நான் மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கோ, உங்க அத்தனை பேத்தையும் வரிசையா எழுதி போலீஸ்ல கொடுத்துருவேன்டா. நான் என் பாட்டுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன கிழவனை கொல்ல போய் போலீஸ்காரிட மாட்டிக்கிட்டு இப்ப காடு மேடெல்லாம் சுத்தி திரியறனேடா. எங்களை மாட்டி விட்டுறியா? பாத்ரூமா யாருன்னு? டேய், அதையும் பாத்ரூம்டா. எங்க ஒருத்தரையும் காணா. ஒருவேளை போலீஸ் வந்துருச்சு நினைச்சு பயந்து ஓடிட்டானுங்களோ? எங்க அவனுங்க? இந்த ஊரு வேற கொஞ்சம் விவகாரமான ஊருதே. அதுவும் மத்தியான நேரம் வேற. ஏதாவது பேய் துணியக்காரி இது வந்துட்டா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன தருண், நல்லா இருக்கீங்களா? என்ன தருண், என்னாச்சு? இல்ல, நீங்க என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்ல. ஆனா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, நல்லா இருக்கேன்னு விசாரிக்கிறீங்க. அதான். முன்ன பின்ன பார்த்தது கிடையாதா? யார் சொன்னா? உன்னை எனக்கு நல்லா தெரியுமே.
நீங்க யாரு, எப்படிப்பட்டவரு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீங்க வீரனூர்ல நந்தினிங்கிற பேர்ல இருந்த பொண்ணை விரும்பினது, அவ வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனது, கல்யாணம் நிச்சயம் பண்ண போனது, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். அது அது எப்படி உங்களுக்கு? அது ஆத்தா கொடுத்த வரம். உன்னை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, யாரை பார்த்தாலும் அவங்கள பத்தின விவரம் எனக்கு உடனே தெரிஞ்சிடும். அதான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கணும் தருண். இந்த உலகத்துல நல்லது கெட்டது, வேண்டியது வேண்டாதது எல்லாமே கலந்துதான் கிடைக்கும். நாம தான் தெய்வம் கொடுத்த அற்புதமான புத்தியால அதை பிரிச்சு பார்த்து நல்லதையும் வேண்டியதையும் எடுத்துக்கணும். கெட்டதும் வேண்டாததும் சீக்கிரமா மனசை இழுத்துரும். அதுதான் மனசுக்கு பிடிச்சதாவும் இருக்கும். ஏன்னா கஷ்டம் இல்லாததானே மனசு விரும்பும். ஆனா நம்ம மனசோட கெட்ட ஆசைகளுக்கு கட்டுப்படாம நம்மளோட நல்ல ஆசைகளுக்கு மனசு திருப்பி விடணும். இது கஷ்டம்தான். ஆனா அப்படி செஞ்சுட்டா நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லவங்களா இருப்பாங்க, வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இல்லனா வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? நீங்க உங்களை நம்பணும், அதுவும் உண்மையா நம்பணும். இங்க பாருங்க, பிறக்கிறப்ப யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல. சூழ்நிலையால தப்பான விஷயங்களை மாட்டிக்கிட்டு அதிலேயே தங்கிடுறோம். நான் சொன்னபடி கேட்டு பாருங்க. ஒருவேளை நான் சொன்னதை கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சா நீங்க அதை ஏன் தவற விடணும்? அதனால நல்லதா நினைங்க, நல்லவங்களா பார்த்து பழகுங்க, நல்ல இடத்துல இருங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேங்க. தம்பி என்னாச்சுப்பா? எந்திரி எந்திரி. என்னாச்சு தருண்? என்ன தம்பி பார்த்து வரக்கூடாதா? அம்மா நந்தினி, தம்பி பிரசாதத்தை கீழே விட்டுருச்சு. நீ போய் அந்த இலையில கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து வச்சு கொண்டு வாமா. அடிபட்டுச்சா தம்பி? இல்ல. என்ன ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? பதறாதீங்க பதறாதீங்க, ஒண்ணாகும். வாமா, கொடுமா. இந்தாங்க. வாங்க தம்பி வாங்க. கவனமா இருக்கணும் தம்பி. நீங்க சாப்பிடுங்க. இவர் என்னோட சித்தப்பா, பேரு காளையன். ரொம்ப நல்லவரு. என்ன தம்பி பாக்குற? ஒண்ணும் இல்ல, வரேங்க. சரி தம்பி. வாமா. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.